கொண்டு வந்துடலாம். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலையை கொண்டு வந்துடலாம். அவர் சொல்றாரு இல்லையா, முன்னாடி பைப்புல அடிச்சா தண்ணி வரும். இப்போ எந்த இடத்துல பைப்புல அடிச்சா தண்ணி வருது? எல்லா இடத்துலையுமே வந்து எல்லாம் 100 அடி போட்டேன் 200 அடி போட்டேன்னு பெருமையா பேசிக்கிறாங்க. இதெல்லாம் தேவையில்லாது. அடுத்தது வந்து என்னன்னா, குப்பையை எரிக்கக்கூடாது. இது முக்கியமானது. குப்பையில 2 விதமான குப்பை இருக்கு, பிரிக்கணும். மக்கும் குப்பை, மக்காத குப்பை. மக்கும் குப்பையை நம்ம வீட்டில் வச்சுட்டு அது கூட ஒரு கொஞ்சம் சாணி இல்லை புளிச்ச மோர் புளிச்ச மாவு போட்டோம்னா 60 நாளில் வந்து அது உரமாயிடும். அந்த உரத்தை நம்ம யூஸ் பண்ணலாம். யார் வீட்டிலலாம் மரம் இருக்கோ அந்த மரத்துக்கு யூஸ் பண்ணலாம். காய்கறிகள் நம்ம வீட்லயே போட்டுக்கலாம். கீரை, கத்திரிக்காய், வெண்டைக்காய் நம்ம வீட்லயே பண்ணலாம். இல்லாதவங்க, வீடு இல்லாதவங்க பார்க்கு அது மாதிரி பொது இடத்துல உள்ள கோயிலில் இருக்கக்கூடிய மரங்களுக்கு அதை அந்த உரத்தை கொட்டலாம். அடுத்தது மக்காத குப்பையை என்ன பண்ணணும்னா, அதை தான் நம்ம வந்து முனிசிபல் கார்பரேஷனுக்கு கொடுக்கணும். அவங்க அதை கரெக்டாக ப்ராசஸ் பண்ணுவாங்க. இது ரெண்டும் வந்து புரிஞ்சுக்கணும். பீப்பிள் சுத்தமா இருக்கும், இந்த பூமி நல்லா இருக்கும், நம்ம உடம்பு நல்லா இருக்கும். இந்த வருது வருங்க ஆடு மாடு, நான் கம்ப்ளைண்ட் பண்ண தான் வந்திருக்கு. பூரா கேரி பையா போடுறாங்க, சொல்ல வந்திருக்கு. ஆமா பாவம் தான் சொல்ல கண்ணீர் வடிச்சுட்டு வருது. பூரா கேரி பையா போடுறாங்க, முடிஞ்சு போடுறாங்க. அது சந்ததி இல்லைன்னா நமக்கு தாய்ப்பாலுக்கு இணையான பசும்பால் கிடைக்காது. அதனால கங்க கேரி பையை தூக்கி போடாதீங்கம்மா. கேரி பையை பயன்படுத்தக்கூடாது. இனிமேல் கடைக்கு போனா என்ன கொண்டு போங்க? துணி பையை கொண்டு போங்க. ஹோட்டலுக்கு போனா என்ன கொண்டு போவீங்க? ஹோட்டலுக்கு துணி பையை கொண்டு போவாங்க, தூக்குவாளி கொண்டு போகணும். அதனால அந்த பிளாஸ்டிக்கை வந்து நகர விட்டு மிரட்டணும். பிளாஸ்டிக்கை நகர விட்டு விரட்டிடத்தே முடிவெடுத்து துணிப்பையை பயன்படுத்தி மாற்றம்தான் கண்டிடுவோம். பிளாஸ்டிக்கை ஒழிப்பு பூமியை காப்போம். அங்கதான் அவளுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமாக்கா, என்ன சொன்னா தெரியுமா? முதல்ல நம்ம இயற்கையான உணவுகளை சாப்பிடணும். ஆமா, இயற்கையான உணவுனா நம்ம பழங்கள் கீரைகள்லாம் சாப்பாட்டில் சேர்த்துக்கணும். அதே மாதிரி வந்து நம்ம சிறுதானிய சாமை, தீனை, குதிரைவாளி, வரகுல சாப்பாட்டில் ஒரு நேரமாக சாப்பிட்டுக்கணும். ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டத்தை குறைக்கணும். ஆமா, அது குறிப்பாக இந்த பரோட்டா, ரைஸ் ஐட்டம், நூடுல்ஸ் ஐட்டங்களும் குறைக்கணும். குழந்தைகளுக்கெல்லாம் வந்து கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், பொடி உருண்டை மாதிரி வாங்கி கொடுங்க. இந்த குறுக்குறு ஓகே லேசு பாக்கெட்டில் இருக்கிறதுக்கு பொருளை கொடுக்கக்கூடாது அப்படின்னு இயற்கை உணவுகளை சாப்பிட்டு சொன்னாங்க. அடுத்த காலநிலை மாற்றங்கள் அதிகமானதுனால இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு வீட்டுக்கு வீடு மரங்கள் நட சொன்னாங்க. மரம் நடுங்க, நடுறப்பே வந்து இப்போ கலர் கலராக பூ வரைஞ்சிட்டு பூ மரத்தில் நடாதீங்க. பழம் கொடுக்குற மாதிரி நல்ல மரத்தை, ஒரு புளிய மரம், இல்லைன்னா வந்து மாம்பரம், வேப்ப மரம், இல்லைன்னா எது வேண்டுமானாலும் சாப்பிட்டுக் கொள்ளலாம். உடனே நீங்கள் குளிர்பானத்தையோ குளிர்ச்சியான தண்ணியை குடித்தீர்களானால் உடம்பு முழுவதுமாக பாதிப்புக்கு உள்ளாகும். எனவே நீங்கள் இந்த வெயில் காலத்தில் வீட்டிற்கு செல்லும் பொழுது வெதுவெதுப்பான தண்ணீரை பயன்படுத்துங்கள். வெதுவெதுப்பான தண்ணீரில் குளிங்கள் என்று சொல்லுகின்றோம். இங்கே அனைத்து வகையிலும் அழகாக மிக உன்னிப்பாகவும் ரொம்ப ஆர்வமாகவும் இந்த நிகழ்ச்சியை கண்டு கழித்த அனைவருக்கும் எங்கள் தமிழ்நாடு சுற்றுப்புற சூழல் அலுவலகத்தின் காரணமாகவும்